என்ன படம் அது? அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி ஆர்வமா இருக்குல்ல? ஆமாண்ணே, ஒரே இருமலா இருக்கு எனக்கு. தண்ணி கூட போய் குடிக்கணும்னு எனக்கு மனசு வரல. அப்படியே இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு. நல்ல ஆர்வமா இருக்கிற டைம்ல தான் இவங்க விளம்பரம் எல்லாம் போடுவாங்க. சரி சரி தனு, எனக்கு கொஞ்சம் கால் அமுக்கி விட. என்னன்னு தெரியல தனு, ரொம்ப கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விட. ஏதோ நீ என் கால்ல விழுவாத குறைய இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால அமுக்கி விடுறேன். குடி கால. வந்துட்டு ஐயோ சுடுது. டேய் நவுறா. என்ன? ஹே, என்னடி இது? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணிருக்கியா? ஆமா, படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் இல்லாம எப்படி? பாப்கார்ன் தான் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா நம்ம பண்ற பாப்கார்ன் அந்த சீஸ் பாப்கார்ன் மாதிரி வராதுல, அதான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டேன். டேய் நவுறா, ஒரு கையில மேகி வேற இருக்கு, சுடுது. சரி சரி வா. தன்மை, இதெல்லாம் பொடி, உட்காந்துக்கிறேன். இந்த அறிவு கிட்டவனே, நான் சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்தா நீ வந்து மடியில படுத்துக்கிட்ட. எந்திரிடா. ஹே ப்ளீஸ் டி, இந்த படம் முடியற வரைக்கும் தாண்டி கொஞ்சம் படுத்துக்கிட்டே பாக்குறேனே. பாத்தியா நிம்மதி, இந்த அண்ணனுக்கு ரொம்ப கொழுப்பு தானே. தலை ஓ மேல, காலி ஏன் மேல. அதானே ஒத்த ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு உசுர வாங்கிட்டு இருக்கான். டேய் எந்திரிக்க போறியா இல்லையா பண்ணி? நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. உன் சிரிப்பு போதும், நீ கேட்டா ஒரு பைசா தர மாட்டேனே. ஏய் மலை குரங்கே, எந்திரிடா மொத. ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி சண்டை போட்டுக்குவோம்? சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு, சப்ப விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப பாருங்களேன், எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. நிம்மதி காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, நீ வேலை தேடிட்டு இருக்க. இவ்ளோ பெருசானதுக்கு அப்புறமும் குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல. ஏய் பின்ன எதுக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்லாம் பிறக்கிறது? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படின்னு பாடுறதுக்கா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. இந்த மாதிரி நாள் தான் நிறைய இருக்கும். ஆமா, இப்பதான் இங்க இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கோம். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது குட்டி வீட்ல தானே இருந்தோம். எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருப்போம். குளிக்கிறதுக்கு சண்டை, சைக்கிள் ஓட்டுறதுக்கு சண்டை, சாப்பிடறதுக்கு சண்டைன்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் கிளம்பிட்டு இருந்தப்ப செம்ம சண்டை வந்துச்சுல. தன்மை, அம்மா சமையல் செய்யணுமா? அம்மாக்குள்ள நிறைய வேலை இருக்கு. நீ சீக்கிரமா குளிச்சிட்டு வா. உனக்கு ஜட பின்னி விட்டுட்டு நான் சாப்பாடு கட்டுறேன்னு. அம்மா, அப்ப நானு? டேய் ஒரு 5 நிமிஷத்துல தன்மை வந்துருவாடா. அதுக்கப்புறம் நீ குளி. நிம்மதியை வர குளிக்க வைக்கணும்டா. பாப்பாக்கு அவளுக்கா குளிக்க தெரியாதுல, நம்ம தானே குளிக்க வைக்கணும். சண்டை போட்டுக்காம 2 பேரும் குளிக்க போங்க. நிம்மதி. ஹேய், என்னடா? இங்க பாரு, உன்னையும் நிம்மதியும் அப்பா கொண்டு போய் பைக்ல விட்டுருவாரு. ஆனா நான் சைக்கிள்ல தான் போகணும். நான் முத குளிச்சிட்டு வரேன், அப்புறமா நீ போய் குளி. ஏய், அம்மா சொன்னதை நீ கேக்கலையா? அம்மா என்னை தான் ஃபர்ஸ்ட் குளிக்க சொன்னாங்க. நான் தான் முதல்ல போய் குளிப்பேன். ஹேய் வேணாம், தேவையில்லாம என்கிட்ட காலையிலே வம்பு கிழக்காத. அடிச்சு கொன்னே போட்டுரும், ஓடிடு. டேய் எனக்கு ஜட பின்னணும்டா. நான் முத போய் குளிச்சிட்டு வரேன். எனக்கு ஜட பின்னுற டைம்ல நீ போய் குளிக்கலாம்ல. எது, இந்த பிரஸ் மண்டைய பின்னி போடுறதுக்காக நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணுமா? அம்மா வலிக்குது. டேய் விட்றா எருமை. கை ஏட்றா சென்ன மாடு. இங்க பாரு, தேவையில்லாம என்ன காலையிலே வம்பு எடுத்துட்டு இருந்தேன்னு அம்மா கிட்ட சொல்லி விட்டுருவேன். ஹே போய் சொல்லிக்கப்ப. டேய் எருமை எருமை, எனக்குனே வந்து பிறந்திருக்கு. எம்மா எம்மா, என்னை குளிக்க விடாம அவன் பாட்டுக்கு குளிக்க போறாமா? எம்மா அம்மா, நான் ஸ்கூலுக்கு போல. அம்மா குளிக்க வேண்டாமா? ஸ்கூலுக்கு போலையா? பின்ன என்ன மாடு மேய்க்க போறியா? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஒழுங்கா குளிச்சிட்டு கிளம்படி. எப்பா, காலையில உங்க 3 பேரையும் குளிக்க வச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. அம்மா, ஏய் உன்னை குளிக்க தானே சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க குளிக்காம? அம்மா, அண்ணன் என்ன குளிக்கவே விடலம்மா. அவன் பாத்ரூமுக்கு போயிட்டாமா குளிக்கிறதுக்கு. சப்பப்பா முட்டியில என்னால. சரி அந்த பைத்தியம் வந்தோனே நீ போய் டக்குனு குளிச்சிட்டு வா. இவ வேற ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கா. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க 3 பேரும் லீவ் போட்டுருங்க. வீட்லயே உட்காந்துருங்க. நாளைக்கே 4 மாடு வாங்கி தரேன், போய் மேய்ச்சிட்டு இருங்க. அம்மா, எனக்கு மாடு மேய்க்கவே தெரியாதுமா. நான் ஸ்கூலுக்கே போறேம்மா. ஐயோ இவ ஒருத்தி. ஏய் வாடி, இங்கே 4 கப்பு மோந்தி அள்ளிட்டு போ. இன்னும் அவன் குளிச்சு அதுக்கப்புறம் நீ குளிச்சு 4 மணி நேரம் ஆக்கிடாதீங்க. சரிம்மா. அக்கா, சுட்டி டிவி நல்லா இருக்குல்ல? ஆமாண்டி, அதுலயும் ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு அந்த பாட்டு தெரியுமா? தெரியும்க்கா. நீதம்மா சிட்டி கண்ணா விக்கிண்டா சிட்டி கண்ணா, அதானே? ஆமா அதேதான். இப்ப கொஞ்ச நேரத்துல போடுவாங்க பாரு. இதோ இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா விளம்பரம் வரும்ல, அப்ப போடுவாங்க. நம்ம பார்த்து சேர்ந்தே பாடலாம். சரிக்கா. மணி 6 ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு சக்திமான் போட்டிருப்பாங்களே. இதுங்கள்ட்ட இருந்து வேற ரிமோட்டை புடுங்கணுமே. ஹேய், டிவி பார்த்தது போதும், ரிமோட்டை கொண்டா. நாங்களே இப்பதான் வந்து டிவி பார்க்கலாம்னு உட்கார்ந்திருக்கோம். ஒழுங்கு மரியாதையா ஓடிரு.
இப்ப வந்தியோ இல்ல முந்தானேட்டு வந்தியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நான் சக்திமான் பார்த்தே ஆகணும். அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் சுட்டி டிவி பார்க்கணும்ண்ணே. ஹே, சுட்டி டிவியும் கிடையாது சட்டி டிவியும் கிடையாது. ஒழுங்கு மரியாதை ரிமோட்டை கொடுத்துட்டு 2 பேரும் வெளியே ஓடி போய் விளையாடுங்க, இல்லன்னா ஹோம்வொர்க் எழுதுங்க. போங்க. ஏ எதுக்கு இப்படி அழுவுற? இரு இரு, பாப்பாவை அழு வச்சிட்டீல, உன் அம்மாட்டே சொல்லி தர இரு. ஆமா, நான் தான் பாப்பா அழு வைக்கிறேன். நீ எல்லாம் ரொம்ப கொஞ்சம்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சுட்டி டிவி பாக்குறப்ப மட்டும் தானே நல்லா இருப்பீங்க. அப்புறம் தானே தெரியும் உங்களோட தண்டவாளம் வண்டவாளலாம். அம்மா, ஹே, அம்மாவை கூப்பிட்டா நீ ஹோம்வொர்க் எழுதலன்னு சொல்லி கொடுத்துருவேன். நானும் சொல்லி கொடுப்பேன். நீங்க 5 நிமிஷம் கூட சுட்டி டிவி பார்க்க விட மாட்டேன்றீல. உங்கள இப்ப எப்படி மாத்துவ? டேய், ஒழுங்கு மரியாதையா நவுரு, இல்லனா ரிமோட் எடுத்து மண்டையில ஒரே போட போட்டுருவேன். டேய் நவுருடா. நவுற மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? ரிமோட் எடுத்து மண்டையில போட்டுருவேன். போட்டுக்கோ. நவுற மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? அடியே, எனக்கு சக்திமான் போட மாட்டேன் நான் சொன்னேன். இப்ப பாரு டிவிலே எப்படி மாத்துறேன்னு. டேய், சாவடிச்சுற உன மாத்துனீனா? அப்படி தாண்டி மாத்துவேன் ரெட்ட குடுமி. எரும மாடே. என்னவே அடிச்சிட்டியா நீ மொவலே? அம்மா என் காலு. அம்மா இங்க பாருமா இவனை. என் காலை அடிச்சிட்டா. போடி போய் சோவு போ. அக்கா அக்கா. டேய் ஓடுற அக்கா. அக்கா. சீ போய் தொலை எரும மாடே. எதுக்குடா என் கால்ல மிதிச்ச? ஐயோ வலிக்குது எனக்கு போ. என்ன ஏடி தள்ளி விட்ட? ஹே போடி. ஐயோ தன்மை, அங்க பாருடி, பானை உடைஞ்சு தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கடி கீழே. போச்சு போச்சு, அம்மா கிட்ட இன்னைக்கு செத்தோம். ஏய், என்னடி பண்றது இப்போ? கைய குடுறா குரங்கு, முத நான் எந்திரிச்சுக்கிறேன்டா. வாடி வா. ஏய், அம்மா வந்தா நம்மள பின்னி எடுத்துருண்டி. இப்ப அம்மா கிட்ட என்னடி சொல்றது? இங்க பாரு தன்மை, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நானும் உன்னை போட்டு விட மாட்டேன், நீ என்ன போட்டு விடாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்டி. இது நல்லா இருக்கே. நீ எதுக்குடா என்ன போட்டு விடணும்? நான் என்னடா பண்ணேன்? நானாவா போய் பானையில விழுந்தேன்? நீ தள்ளி விட்டதனால தானே நான் போய் விழுந்தேன். பொல்ல பேத்துருவேன். நீ தானடி ஃபர்ஸ்ட் என்ன அடிச்ச, அதனால தானே நான் உன்னை அடிச்சேன். நான் அடிச்சதுனால நீ போய் கீழே விழுந்துட்ட. நான் என்ன பண்ண முடியும்? நாங்க பாட்டுக்கு ஒழுங்கா சுட்டி டிவி தானே பார்த்துட்டு இருந்தோம். உன்னை யார் உள்ள வர சொன்னா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சக்திமான் பாக்குறேன் கெட்டுமான் பாக்குறேன்னு சொல்லி ரிமோட்டை வாங்கி சண்டை போட்ட. ரிமோட்டை வாங்கி சண்டை போட்டுருந்தா கூட பரவாயில்ல, டிவி முன்னாடி நின்னுட்டு பட்டன் அழுத்தி எழுத்தி மாத்திட்டு இருந்தால. இங்க பாரு, அம்மா வந்தோடனே நான் கண்டிப்பா உன்னை சொல்லி கொடுப்பேன் பாரு. என்ன ஒரே சத்தமா இருக்கு பசங்களா? ஏய், உங்க சத்தம் தான் தெரு வரைக்கும் கேக்குது. என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ ஏடி அழுதுட்டு இருக்க? என்ன மறுபடியும் சண்டையா? சண்டைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சண்டை போட்டு நிக்கிறீங்களேடா, என்னடா பிரச்சனை? உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமேனு ஆசையா சம்சா வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்னு. போயிட்டு வரதுக்குள்ள ஒருத்தி அழுதுட்டு இருக்கா, இன்னொருத்தி எங்க பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னடா இப்படி சோகமா நின்னுட்டு இருக்க? என்ன ஆச்சு? அம்மா. அடச்சி, அழுவாம சொல்லுடி, என்னாச்சு? என்ன இப்படி அழுத சீன் போடுறான்? நம்மளும் அழுதாதான் அம்மா நம்மள அடிக்காம இருக்கும். நம்மளும் ஒரு அழுகைய போடுவோம். அம்மா அம்மா. அடச்சே, என்ன பிரச்சனைன்னு சொல்லாம பெதுக்கு மூக்கு ஒளிவிட்டு அழுதுட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் நவருங்க முத. அட பாவிகளா. ஏய், யார் இந்த பானை உடைச்சது? அம்மா நான் இல்லம்மா, இவன் தான்மா. அம்மா நானும் இல்லம்மா, இவதாமா. ஏய், ஒழுங்கா சொல்லிருங்க யாருன்னு, இல்லன்னா எல்லாருக்கும் அட்டி செம்மையா உழுவு பாத்துக்கோங்க. விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம விழுந்துட்டீங்களா? சொல்லுங்க. இல்லம்மா. அப்புறம் யார் இத உடைச்சது? அம்மா. நிம்மதி, நீ சொல்லு கண்ணு, யார் உடைச்ச அந்த பானைய? இவங்க 2 பேரும் சேர்ந்து தாமா உடைச்சாங்க. அடி பாவி. 2 பேரும் சேர்ந்து உடைச்சாங்களா? நிம்மதி, என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு. நானே சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தேனா, அப்ப அண்ணன் வேகமா வந்து சக்திமான் பார்க்கணும்னு ரிமோட் கேட்டா. தன்மை அக்கா குடிக்க மாட்டேன்னு சொன்னா. 2 பேரும் டிவி கிட்ட நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுனா டிவியவே வச்சிருப்பாங்க. நானே சண்டை போடாதீங்கன்னு சொன்னேனா, என்னையும் தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப 2 பேரும் அடிச்சிட்டு போய் தன்மை அக்கா பானை மேல விழுந்துட்டா. 2 பேரும் ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்த பானை உடைச்சிட்டீங்களா? உங்களை இருங்க குச்சி எடுத்துட்டு வரேன். நிம்மதி, எதுக்குடி அம்மா கிட்ட இப்படி சொன்ன? அம்மா 2 பேரும் என்ன அடிப்பாங்க? நீ தான் பாத்துட்டு தானே இருந்த. அண்ணன் தானே என்ன வந்து அது மேல தள்ளி விட்டான். என்ன வேண்டி சொன்ன? எனக்கு உங்க 2 பேரையும் பிடிக்கும். உனக்கு சப்போர்ட் பண்ணா அண்ணன் கோச்சுப்பா, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணா நீ கோச்சுப்ப. அதான் உங்க 2 பேரையும் மாட்டி விட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து அடி வாங்குவீங்கல, நான் பார்க்க ஜாலியா இருக்கும். இன்னைக்கு 2 பேரையும் ஆட்டி உரிச்சு எடுத்துறேன். இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ண
ச்சே, அதெல்லாம் ஒரு காலம்ல. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டு அழுது புரண்டாலும் ஒன்னாவே இருந்தோம். இப்ப அடிச்சுக்கிறதும் இல்ல சண்டை போடுறதும் இல்ல, தனித்தனியா இருக்கும் பாரு. ஆமா தன்மை, அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட நல்லா சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா இத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நம்ம 2 பேரும் அடி வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே தோ இவதான். இந்த கோல் மூட்டி கோழி கொஞ்சம் மட்டும் சும்மா இருந்துச்சு, நம்ம அன்னைக்கு அம்மாட்ட அடி வாங்காம இருந்திருக்கலாம். இவ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாததுனாலதான் அன்னைக்கு அடி பின்னி எடுத்துருச்சு அம்மா. நான் சின்ன பிள்ளையிலேயே எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்க பாரு. நீ மாட்டி விட்டத கூட நான் மன்னிச்சிருவேண்டி. ஆனா நாங்க அட்டி வாங்கினப்ப ஒரு ஓரமா நின்னு ஒரு டான்ஸ போட்ட பாரு, அதை தாண்டி என்னால மன்னிக்கவே முடியல. எப்படி 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 ஆடுன? தோ இப்படி. இவள ஆடி வர கட்டுறாளா இவ? என்ன 2 பேரும் பல்ல பல்ல காட்டுறீங்க? இப்படித்தானே எங்களுக்கு அப்ப இருந்திருக்கோம். அடி வாங்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட விலக்கி விடாம ஏன் ஆடிட்டு இருக்க? நான் ஏன் விலக்கி விடணும்? அடி ஒண்ணு இடி மறியில விழுந்துட்டு இருந்துச்சு, அதை பார்த்து நானும் ரசிச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை கவனிச்ச தன்மை, அம்மா இப்பதான் நல்லா ஜாலியா இருக்கு. அப்பெல்லாம் நம்மள போட்டு விழுத்து வாங்கிரும்ல. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆமா மக்களே, உங்க வீட்ல நீங்களும் சின்ன வயசுல இருக்கும்போது இப்படிதான் உங்க அண்ணன் தங்கச்சி தம்பி தங்கச்சி கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்களான்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.